வானெல்லாம் வாழ்த்து தான் கேட்கட்டும், வாழ்வே வளவே பார்க்கட்டும். சக்தி முழுதும் தந்து காப்பாயே, முத்தி நிலைய தந்து சேர்ப்பாயே. சாட்சி சொல்லும் தாயே துணை, தீயெல்லாம் பூவாக மாறட்டும். மாரியம்மா மாரியம்மா திரிசூலியம்மா நீலியம்மா. நிலையாக நிலைக்க வைக்கும், நினைச்சதெல்லாம் பலிக்க வைக்கும். காவல் நீதான் காளியம்மா. மாரியம்மா மாரியம்மா திரிசூலியம்மா நீலியம்மா. கருமாரியம்மா மாரியம்மா திரிசூலியம்மா நீலியம்மா. கைதட்டி உற்சாகப்படுத்திய அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. மீண்டும் நல்லதொரு பாடலாக சிவானி அவர்கள் குன்றக்குடி ஊரழகா என்ற முருகர் பாடலை பாட வருகிறார். குன்றக்குடி ஊரழகா, குன்றாடும் வேலழகா, கொத்துமல தோப்புகள் அழகா, எங்க குரவள்ளி மாப்பிள்ளை அழகா, திருமுகம் பார்ப்பழகா, திருப்புகழ் கோர்ப்பழகா, கந்தன் கலல் காப்புகள் அழகா, இங்கே பந்தாடும் காலடி அழகா, மயிலின் இறகு அழகா, அது பழகும் நடையும் அழகா, அழகு எல்லாம் அழகா, எங்க முருகன் போல அழகா, மலரால் நிலவு
நன்றி. உங்கள் சிவாஷினி அவர்களுக்கு வந்து இந்த கச்சேரி வந்து இதான் மேடை. அவங்க வேற எங்கேயும் போய் பாட்டு படிக்க போல, வேற பாட்டு வகுப்புக்கெல்லாம் போல, எங்கேயும் போல. ஒரு ஆர்வம், நல்லா பாட்டு படிக்கணும், முருகர் பாட்டு படிக்கணும் அப்படின்னு சொல்லி நல்லா ஒரு சிலதை அடியை விட்டாலும் திருப்பி மீண்டும் நல்லா ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பாடகி மாதிரி திருப்பி அடியை பிடிச்சி பாடினாப்புல. வாழ்த்துக்கள், ரொம்ப அருமையாக படித்தாங்க. அடுத்ததாக மீண்டும் நமது ரவிக்குமார் அவர்கள் மீண்டும் நல்லதொரு பாடலாக பஜனை பாடல் பாடிக்கொண்டிருந்த எங்களை ஒரு பக்தி இன்னிசை கச்சேரியாக மாற்றிய நமது செண்பராமன் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த அற்புதமான மேடை, அழகான மேடை வழக்கமாக வந்து ஸ்டார் கச்சேரியில் நடத்துவாங்க. எஸ்எஸ் சந்திரன் அவர்களுடைய ஸ்டார் கச்சேரி நடைபெறும். அதை மாற்றி எங்கள் மேலேயும் இந்த பக்தி இன்னிசை கச்சேரி மேலேயும் ஒரு நம்பிக்கை வச்சு அழகான வாய்ப்பை கொடுத்த இந்த நல்லதொரு அரியாசனத்தை தந்த நிர்வாகி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, யார் தருவார் இந்த அரியாசனம் என்ற பாடலை பாட வருகிறார் நமது ரவிக்குமார் அவர்கள். மாணிக்க வீணையே, மரகத பதுமையே, வைரத்தில் தோய்ந்த மனமே, மகந்த மாமுனிவரின் மாதவ செல்வியே, மாதுளம் சிவந்த விழியே, ஆனி பொன் கட்டிலே அரியாசனத்திலே அரசாள வைத்த தேவி, அறியாத நெஞ்சிலே ஓம் எனும் எழுத்திலே பிரணவம் தந்த காளி. யார் தருவார் இந்த அரியாசனம்? யார் தருவார் இந்த அரியாசனம்? பூவி அரசோடு எனக்கும் ஒரு சரியாசனம். அம்மா, யார் தருவார் இந்த அரியாசனம்? பூவி அரசோடு எனக்கும் ஒரு சரியாசனம். தரும் நூலொன்றும் கல்லாதவன், உயர்ந்த பேரும் பெரும் இடத்தில் இல்லாதவன். பேர் தரும் நூலொன்றும் கல்லாதவன், உயர்ந்த பேரும் பெரும் இடத்தில் இல்லாதவன். சேரும் சபையறிந்து செல்லாதவன், சேரும் சபையறிந்து செல்லாதவன். அங்கு தேர்ந்த பொருள் எடுத்து சொல்லாதவன். தனக்கு யார் தருவார் இந்த அரியாசனம்? பூவி அரசோடு எனக்கும் ஒரு சரியாசனம். கருத்தனின் கூந்தலுக்கு கவி வேண்டுமா? சதங்கைக்கு சதி வேண்டுமா? கருத்தனின் கூந்தலுக்கு கவி வேண்டுமா? உன் காலிட்ட சதங்கைக்கு சதி வேண்டுமா? சிரத்த உன் இடையாட இசை வேண்டுமா? சிறுத்த உன் இடையாட இசை வேண்டுமா? உன் சிங்கார கைக்கு அபிநயம் வேண்டுமா? அம்மா, யார் தருவா இந்த அரியாசனம்? பூவி அரசோடு எனக்கும் ஒரு சரியாசனம். அழகாக பாடிய ரவிக்குமார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அடுத்ததாக நமது பாவூர் சத்திரத்தைச் சேர்ந்த அன்பரசி அவர்கள் போன தடவை நம்ம தைப்பூச கச்சேரியோட அழகாக தோரணமலை ஆண்டவன் ஒரு பாட்டை படித்தாங்க. இந்த தடவை அதே மாதிரி ஒரு அம்மன் பாடல், ஒரு அழகான அம்மன் பாடல் பாட வந்திருக்காங்க.
அம்மன் புகழை பாட அழகாக பாடிய அன்பரசி அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக நமது சிம்மராசி என்ற திரைப்படத்தில் இருந்து தாயே திரி சூலி அங்காள மாரி ஓங்காரி மாரியம்மா என்ற அழகான பாடலை பாட வருகிறார் நமது ரவிக்குமார் மற்றும் கௌசல்யா அவர்கள்.